இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரசவத்திற்கு பிந்தைய சிறப்பு உதவித்தொகை 1.32 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் என அன்வார் அறிவிப்பு. பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் பணிக்கு மீண்டும் திரும்ப உதவும் வகையில் வேலைவாய்ப்பு காப்பீட்டு முறை சட்டம் 2017 கீழ் பிரசவ விடுப்பிற்கு பிந்தைய உதவித்தொகை அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். நேற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தேசிய தொழிலாளர் தின விழாவில் உரையாற்றிய அன்வார், பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதமானது சற்று குறைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக 25 முதல் 29 வயது வரையுள்ள பெண்களுக்கு வேலை பங்கேற்பு விகிதமானது 78.9 விழுக்காடாக இருந்தாலும் 35 முதல் 39 வயதில் அது 68.6 விழுக்காடாக குறைகிறது என்றும், இதற்கு மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு பொறுப்புகள் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையை சமாளிக்க தற்போதைய 98 நாட்கள் மகப்பேறு விடுப்பு முடிந்த பின் கூடுதலாக 30 நாட்கள் வரை விடுப்பு எடுத்தால் அதற்கான நிதியுதவி வழங்கப்படும் என அன்வார் அறிவித்துள்ளார். மேலும் இந்த உதவித்தொகையானது ஊழியரின் ஊகிக்கப்பட்ட மாத சம்பளத்தின் 80 விழுக்காடு அளவில் ஒருமுறை வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 1.32 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்டை நாடுகளில் பணிபுரியும் மலேசிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பொர்கேசோ சமூக பாதுகாப்பு காப்பீடு வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு பயனடைய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வாரமும் சராசரியாக எல்லை தாண்டும் மலேசிய தொழிலாளர்களில் ஒருவர் உயிரிழப்பதாகவும், ஆண்டுக்கு சுமார் 54 மரணங்கள் பதிவாகின்றன என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அண்டை நாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு இந்த பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் அரசு தற்போதைய சட்ட அமைப்புகளை வலுப்படுத்தி சுய வேலைவாய்ப்பு சமூக பாதுகாப்பு சட்டம் 2017 திருத்தம் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியால் 4.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலேசிய தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள நாடு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக 710 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட மதிப்பிலான பொருளாதார மீள்திறன் தொகுப்பு அமல்படுத்தப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு திறன் மற்றும் வேலை வாய்ப்புக்கான முன்னேற்ற விரைவு திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. நேற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் உரையாற்றிய அன்வார், தற்போது தொழிலாளர் சந்தை வலுவாக இருந்தால் கூட நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தொழில்நுட்பங்கள் அதிவேகமாக மாறி வரும் சூழலில் தொழிலாளர்கள் போட்டித்திறனுடன் இருக்க வேண்டும் என்றும், வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டால் தற்போதைய தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய திறன்களில் மீள் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்த பொருளாதார நிலைத்தன்மை திட்டம் மனிதவள மேம்பாடு மற்றும் தொழிலாளர் சந்தை நிலைத்தன்மைக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். வரும் 2030 ஆண்டிற்குள் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை 3000 ரிங்கிட்டாக உயர்த்த மலேசியா இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோசரி ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். நேற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தேசிய தொழிலாளர் தின விழாவில் உரையாற்றிய ரமணன், இந்த இலக்கானது 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விரிவான தொழிலாளர் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிட்டார். இந்த சீர்திருத்தங்களானது அதிக சுறுசுறுப்பான போட்டித்திறன் மிக்க தொழிலாளர் படையை உருவாக்குவதோடு அவர்களின் வருமானத்தையும் உயர்த்தும் நோக்கில் அமையும் என தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த திறன் கொண்ட வேலைகளின் மீதான சார்பை குறைத்து திறன் அடிப்படையிலான வேலை வாய்ப்பை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ரமணன் விவரித்துள்ளார். மேலும் வரும் ஜூன் மாதம் முதல் 9.6 மில்லியன் ஊழியர்களுக்கு வேலை நேரத்திற்கு வெளியே ஏற்படும் விபத்துகள் உட்பட 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கும் லிண்டோங் 24 ஜாம் திட்டம் அமல்படுத்தப்படும்
தொடங்கப்படும் என்றும் ரமணன் அறிவித்துள்ளார். அதேவேளையில் இல்லத்தரசிகளுக்கான சமூக பாதுகாப்பு திட்டமான SKSSRின் வயது வரம்பு 55 60 உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 7.2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைவார்கள் என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். குடும்ப பெண்கள் தங்களது குழந்தைகள், பெற்றோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினரை பராமரித்து நாட்டிற்கு பெரும் பங்களிப்பு ஆற்றுகின்றார்கள் என்றும் அவர்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு வழங்குவது காலத்தின் தேவையாகும் என்றும் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு தலுக் இன்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் அமைக்கப்படும் தற்காலிக கடைகள் இடமாற்றம் காணப்படும் என்ற அறிவிப்பை நேற்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் தலுக் இன்தான் சுற்றுலா தலமான சாய்ந்த கோபுரம், மணிக்கூண்டு மற்றும் அதன் வளாகம் பெரிய அளவில் உருமாற்றம் அடைவதற்கான மேம்பாட்டு பணி தொடங்கப்பட உள்ளதால் தற்காலிக கடைகள் அமைக்கப்படும் இடத்தை மூட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் 150 அங்காடி கடைகள் மாதிரி அமைச்சிருக்காங்க. அனைவரும் சந்தோஷமாக வியாபாரம் செய்கிறாங்க. கடந்த காலங்கள் பார்த்தா வருடம் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த கடந்த 3 வருடத்தில் வந்துட்டு நானே இறங்கி அது எல்லாத்தையும் எங்கெங்கே என்னென்ன செய்யணுமோ செஞ்சு இப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம நடத்தும் திருவிழாவில் வந்துட்டு அந்த கோயில் ஆலயமே எடுத்து அந்த கடைகளை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நகரத்தார் கோயிலில் வந்துட்டு அவங்க அந்த கோயில் உள் விவகாரத்தை மட்டும் பார்த்துக்குவாங்க. கோயில் வெளியே அவங்க தலையிட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்மளே தான் அதை வந்துட்டு தீர்க்கணும். பிரச்சனை மேல் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய YDP வந்து அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிருக்காரு. அடுத்த வருடம் வந்து இந்த கடைகள்லாம் இங்கே அமைக்கப்படாது. அப்போ வந்து நம்மளுக்கு காவடி தூக்கிட்டு வர்றதுக்கு பக்தர்கள் நெரிசல்லாம் கொஞ்சம் நிறைய குறையும். இந்த கடைகள்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் OCBC பேங்க் பக்கத்தில் வந்து அமைக்கப்படும். அங்கே அவங்க வந்துட்டு இப்போ வந்து 7 நாள்னால் அவங்க 10 நாளுக்குள்ளே அந்த வியாபாரத்தை 10 நாள் கூட சொல்ல 10 நாளோ 14 நாள் வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல தான் வந்துட்டு பஜார் ரமடானும் செய்கிறோம். அப்போ அதை வந்துட்டு மேம்படுத்தி மஜ்லிஸ் கொடுப்பாங்க. தற்காலிக வணிக கூடாரங்கள் பழைய இடத்திலிருந்து அங்குள்ள OCBC ஜாலான் மக்கோத்தாவுக்கு மாற்றப்படும் என்றும் அடுத்த ஆண்டு ஊராட்சி மன்றம் தீர்மானித்த புதிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் டத்தோ சிவனேசன் கேட்டுக்கொண்டார். மணிக்கூண்டு மேம்பாட்டு திட்டம் ஜூன் மாதம் தொடங்கப்படுவதால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த ஆண்டு விழாவில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்திற்கு மாற வேண்டும் என்றும் டத்தோ சிவனேசன் வலியுறுத்தினார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனைத் துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 03 6181 1414 அல்லது 012 351 6515. கொத்தபாரு கத்தரே பகுதியில் உள்ள கம்போங் சீமா அருகேயுள்ள நெல் வயல் பகுதியில் நேற்று 61 குத்துக்காயங்களுடன் 19 வயது கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு உதவுவதற்காக 2 ஆண்கள் 7 நாட்களுக்கும் ஒரு பெண் உட்பட 2 மூத்த குடிமக்கள் 3 நாட்களுக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கில் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரணையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக 19 வயதுடைய 2 இளைஞர்கள், 66 வயது முதியவர் மற்றும் 60 வயது மூதாட்டி ஆகியோருக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி அமீருல் அஷ்ரஃப் அப்துல் ரஷீத் நீதிமன்ற காவல் உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி இன்று சனிக்கிழமை முதல் நீதிமன்ற காவலானது அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் முனையம் 2 வளாகத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட துயரச் சம்பவத்தில் கட்டிடத்தின் விளிம்பிலிருந்து கீழே விழுந்து சீன நாட்டை சேர்ந்த 27 வயது பெண் உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் 2:20 மணியளவில் விமான நிலையத்தின் 3வது மாடி பால்கனியின் விளிம்பில் நின்ற அந்த பெண் அழுதபடி ஆவேசமாக கத்திக் கொண்டிருந்ததாக KLIA போலீஸ் தலைவர் M. ரவி தெரிவித்துள்ளார். அவரை அமைதிப்படுத்த விமான நிலைய பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் முயன்ற போதிலும்
அது பலனளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உதவ முயன்ற பாதுகாப்பு அதிகாரியிடம் அப்பெண் போராடிய நிலையில் சமநிலை இழந்து KLIA 2 சரக்கு ஏற்றுமதி பகுதியில் கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அப்பெண்ணை மீட்ட மருத்துவ அதிகாரிகள் அவரை புத்ராஜயா மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். என்றாலும் மாலை 5-9 மணியளவில் அப்பெண் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.